நான் ஆக்ஸைவல் எவால்டட் எபிசோட் 5 தாங்க. ஸோ எபிசோட் 4 வரையும் பார்க்கணும் பார்த்துங்க. இந்த எபிசோட் வந்து நம்ம பேஸ் தாங்க கட்ட போகிறோம். ஸோ போன சீரீஸ்லாம் கட்ட முடியல. இந்த சீரில் வந்து நம்ம வந்து இதிலே கட்ட போகிறோம், தேட்ச்லேயே. ஸோ இருங்க, அது தேவையான ஓகே இந்த வுட்டு ஐடி எல்லாத்தையுமே வச்சுருவோம். ஸோ நீங்கள் வெயிட் வேறு பிடிக்குது. இந்த சீட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமாம் கைஸ், நம்ம வந்து சீக்கிரமே ஃபார்மிங் ஆரம்பிக்கணும். என்னடா ஓகே என்ன பண்ணலாம்? ஸோ ஓகே இதை எடுத்துடுவோம், இதையும் எடுத்துடுவோம். அதுக்கு பதிலாக இன்னும் வந்து ஃபவுண்டேஷன் இது அப்புறம் இங்கே அவ்வளோ. ஸோ இருங்க கைஸ், வாழை நம்ம வந்து அப்புறமாட்டி எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து வீடு வந்து இந்த சைடில் இருந்து தான் கைஸ் கட்ட போகிறோம். என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ வந்து 4க்கு 5 இருந்தாங்க கைஸ் கணக்கு. ஸோ எப்படின்னா இருங்க, ஒரு ஃபவுண்டேஷன் 2 3 4. இப்போ இதே இது, ஆனால் இங்கிட்ட வந்து 5. 1 2 3 3 தானடா, சாரி 4 நினைக்க. ஆமாம் 1 2 3 4, என்ன 5. 1 2 3 4. இப்போ வந்து இடையில வந்து ஃபில் பண்ணிடணும், அவ்வளோதான். இதாங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, இங்கே வச்சுப்போம். இங்கிட்ட வச்சுப்போமா இல்லை இங்கே வச்சுப்போமா? இங்கே வச்சுப்போம். ஸோ இது டோருக்கு ஓகே. மற்றெல்லாம் போய் எடுத்துக்கணும். என்னடா இது? ஸோ இது லேண்ட் ரூஃப் எடுத்த வீட்டு அதிகமாக இருக்கும். ஆமாம், அப்போ ரூஃப் அப்புறமா வச்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதையும் லேட்ரி மட்டும் வச்சுப்போம், வாழையும் லேட்ரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால் வைக்கிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 மாடி வந்து கட்ட போகிறேன் கைஸ். ஏன்னா கீழே வந்து நம்ம வந்து இந்த ஃபர்னிச்சர் எப்படி சொல்கிறது, நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எப்படி ஸ்மித்தி அதெல்லாம் இங்கே கீழே வச்சுட்டு மேலே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கொஞ்சம் வச்சுடுவேன். ஸோ அதாங்க கைஸ் என் ஐடியா. ஓகே அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி வச்ச மாதிரி இருக்குமா? ஒரு லேட் வச்சாச்சு. ஓகே இப்போ வந்தீங்கன்னா நமக்கு ரூஃப் தேவைப்படுது. இல்லை ஓகே ரூஃப் எடுத்து இங்கே வச்சுப்போம். எதில் இப்போ வெயிட்டாக இருக்குது, வெயிட்டாக தான் இருக்குது. மூவே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கா கேஸ்? அப்புறம் வந்தீங்கன்னா நம்ம ஆக்ஸையும் பிக்காக்ஸையும் அயனில் மாற்றிட்டோம். ஸோ சொல்ல மாட்டேன். 3 கிலோ கிட்டே ஆகிட்டு. ஸோ ஓகே இருங்க. இதில் வந்தீங்கன்னா இப்போதைக்கு வாழை மட்டும் வச்சுட்டு போயிடும். வாழை எடுத்து இங்கே வச்சு அதுலேருந்து இங்கே மாற்றிடுவோம். ஓகே வெயிட்டாக தான் இருக்குது இப்போயும், பட் ஆனால் போயிடலாம். இருங்களே இதில் போய்ட்டு நல்லாக்கா ஓகே இதே மாதிரி தாங்க.
நான் வந்து ஒரு வால் ஹைட்டு தான் வைக்க போகிறேன். ரெண்டு வால் ஹைட் வைக்கலாம், பட் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு வாலே போதும்னு தோணுச்சு. அதான் ஓகே வச்சாச்சா. இங்கே வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா நான் லேடர் இருக்குது. இல்லைன்னா அதை எடுத்து இங்கிட்ட இப்படி செவுத்தாரம் வச்சிடலாமா? இல்லை இப்படியே விட்டோம். ஸோ இப்படி வச்சுட்டு ஏறினா ஆனது. ஸோ இப்போ எனக்கு என்ன சொன்னீங்கன்னா இங்கிட்ட எப்படியும் வைக்க மாட்டோம். ஆமாங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த லேட்ரு வச்ச தப்பில் பட்டனா இந்த சைடு வச்சக்கூடாது நம்ம. இதே சரியாக இருக்குது. ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கோ. இப்போ வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம், வாழை. எங்களோட வாழை இந்த ஓகே. இப்போ வந்து வெயிட் தாங்குது. ஓகே ஸோ அன்லாக் பண்ணி வச்சதுனால இப்படியே நிற்கிது. நம்ம வந்து லாக்கே பண்ணி வச்சோம். லாக் பண்ணி வச்சா அதே கொஞ்சம் நேரத்தில் சாத்திடுது. சாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. சரி போங்க. ஸோ இப்போ இதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு வால் ஆயிட்டு. என்னடா அது வேமா வையண்டா. நம்ம வால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இஸ் பத்தலை. எத்தனை ஒரு வால் பத்தலை. அடைச்சே ஒன்று கிராஃப்ட் பண்ண எதுவுமே இல்லையா? சுத்தம்டா. என்னடா சாத்தவே மாட்டேங்குது. சாத்திக்கும். ஸோ என்ன செய்யணும், ஒரே ஒரு வால். இங்கிட்டு தான் அந்த இருக்கு. லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்கிறது சரியாக இருக்குமா? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வைக்க போகிறோம். எதுக்கு இருங்க, ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் வச்சு பார்ப்போம். கொஞ்சோண்டு விட்டு தேச்சு ஃபைபர் என்னடா ஓகே. எங்களே இங்கிட்டிருந்து வாய்ப்பில் பத்தலை. இதுவே கீழே வைக்க முடியாதான் பார்ப்போம். கீழேயும் வைக்க முடியாது. அப்போ 2 இது ஹைட்டில் செய்யணுமா? அப்போ நான் வந்து இப்போ செஞ்சுருக்க ரூஃப் எல்லாத்தையும் உடச்சிடணும். என்னடா அது? ஸோ ஓகே இருங்க கைஸ் வரேன். ஸோ ஓகே கைஸ் நான் வந்து 2 ரூஃப் ஹைட்டுக்கு வந்து 2 வால் ஹைட்டு வந்து மாற்றிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து அடுத்த
மறுபடியும் 2 வால் ஹைட்டுக்கு வந்து செஞ்சுட்டு வந்துட்டேன் வால்ஸை. இப்போ வந்து எல்லாம் செட் பண்ணிடுவோம். ஓகே, இதை டக்குன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இனி நம்மளுக்கு வேணும்னா வந்து அடுத்த ஃப்ளோர் கட்டிப்போம் கைஸ். ஸோ இப்போதைக்கு நானாக 2 தான் கட்ட போகிறேன். பட் ஆனால் எனக்கு என்னன்னா கீழேயா மேலே இருந்துச்சு. ஓகே இருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது கட்டியாச்சு. இப்போ 2வது இன்னும் ஒன்று வேணும். ஐயா, நம்மளுக்கு எப்போ தான் இந்த ஒரு வால் இடிக்குது. சரி, ஓகே, ஒரு வால். அப்போ ரூஃப் நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன், அதை எடுத்து வந்து வைக்கணும். ஒரே ஒரு ஆள் எங்கடா லேட்ரு? உங்களோட லேட்ரு ஒன்று தான் இருக்குது. 1 2 நைஸு. அப்புறம் இந்த லேட்ரு இங்கே வச்சுருவோம். உட்டெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கைஸ். பட் ஆனால் யாரும் பெருசாக தேய்ச்செல்லாம் கட்ட மாட்டாங்க. நான் தான் தேய்ச்சல் கட்டிக்கேன். சரி போங்க, இதனால இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இருங்களே, எங்கே வைக்கலான்னா இங்கே வச்சுருவோம். அப்போ நான் இந்த இடம் ஃபுல்லாக ஓகே. சரியாக இருக்குது. இன்னும் இங்கே வந்து அவ்வளோதான். சும்மா இங்கே நின்றுக்கலாம். சுற்றி அப்படியே ஃபென்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக இப்போ இதுதான் வைக்கணும். எங்களுடைய 1 2 3 அப்படின்னு 4 ஸ்டோரேஜ் வைக்கணும். ஸோ எப்படியும் ஒரு 15 வச்சா சரியாக இருக்கும். ஒரு 20 செஞ்சு கொண்டு வருவோம். வெயிட் பண்ணுங்கள். ஆனால் 20 இப்போ யூஸ் ஆகுமான்னு தெரில. பட் ஆனால் எதுக்கு கொண்டு வந்துடும். இப்போ செஞ்சு வைப்போம், யூஸ் ஆகும் போக போக இனி. ஸோ கிராஃப்டிங்கில் போய்ட்டு வுட் எடுக்கலையே. ஆனால் 20க்குலாம் வாய்ப்பு இல்லை கைஸ். ஏன்னா நம்மள்கிட்ட அவ்வளோக்கு வந்து இது இல்லை, என்னது வுட் இல்லை. அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. இந்த இதை எடுத்துப்போம். எத்தனை செய்ய முடியுது? 3. ஸோ நான் வேறு 20லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்களிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துரும். வெயிட் தூக்குறேன். ஓகே, இதையும் வந்து உடச்சி எடுத்துருவோம். கைஸ் லெவலப்பே ஆயிடுச்சு கைஸ். கிராஃப்ட் பண்ணி
இது வந்து நம்ம வந்து ஸ்டாமினாவில் போட்டுக்குவோம். 18 என்கிராம்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு தான் அன்லாக் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து வேறு இங்கே ஏதாவது உடச்சி இருங்களே, இல்லைக்கு 2 எடுத்துட்டு இந்த கேம்ப் ஃபயரையும் உடைச்சோம். ஓரைட்டோ இல்லை கேம்ப் ஃபயர் எதுக்கு உடைச்சேன்? ஆமாம் இன்னுக்குள்ளே வச்சுப்போம். அதை எடுத்து ஸோ திருப்பி போய் ஒரு கேம்ப் ஃபயர் மட்டும் கிராஃப்ட் பண்ணிப்போம். இங்கனுக்குள்ளே வைப்போமா இங்கிட்ட வைப்போமா? இங்கிட்ட வைப்போம். ஓகே, நம்ம இன்னும் உள்ளே போய் இதெல்லாம் வச்சிருவோம். இது என்னடா இதை வந்து நம்ம வந்து கேட்டகரியா பிரிச்சுப்போங்க. ஒவ்வொரு லைனும் இங்கே ஒன்று வச்சாச்சா. இப்போ கடைசியில் ஸோ இப்போ இங்கனக்குள்ளே இருக்குன்னா இங்கே வந்து நம்ம வந்து இந்த வுட்டு தேய்ச்சி அந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு தேவையான ஐட்டங்கள். இங்கே பார்த்திங்கன்னா என்ன வைக்கிறது, இந்த மாதிரி சீட்ஸாக வைப்போமா, வெப்பன்ஸு. இங்கே வந்து வெப்பன்ஸ் வச்சுப்போம். இங்கே வந்து சீட்ஸு, அது போக எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் இங்கே. அந்த மாதிரி சீட்ஸு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே தேவைதான். ஸோ பார்ப்போம். அந்த 3வது உள்ளதான் அங்கே வச்சுப்போம். இருங்க, நம்மள்கிட்ட வேறு நிறைய வெயிட்டாக இருக்குது. அதை வச்சுட்டு வர மாறேன் கடைசியில் நான். இல்லை வெயிட் பண்ணுங்களே. முதல்ல இதை உடச்சிட்டோன்னா வெயிட் ஆயிரும். கண்டிப்பாக வெயிட்டு தான் நம்மளுக்கு. சரி வாங்க உடைப்போம். நான் சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வெயிட்டு. இருங்களே, இந்த அன்லாக் பண்ணிடும். சும்மா இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறான்னு தேவையில்ல. ஸோ இப்போ ஃபோர்ஸை வந்து எங்கனுக்குள்ள வைக்கிறது? ஓகே, இங்கேனப்பா டோருக்கு இங்கிட்டு. ஓகே, இங்கே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மித்தியை வந்து உடச்சிருவோம். இல்லைன்னாக்கல இந்த இதில் வந்து பொருள் எடுத்து வைக்க வெயிட் ஆயிடுச்சு. உட்டு இங்கே நிறையா இதில் கிடக்குது. அதான் ஈஸியாக வெயிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ என்னெல்லாம் பண்ண வேண்டியதுக்குன்னு வாங்க. ஓகே, ஸோ எங்களே க்ளோஸ் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா உட்டு தேய்ச்சி அயனு இல்லை ஸ்டோன்லாம் போட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்மித்தி வந்து உடச்சிருவோம். உடச்சிட்டு ஸ்மித்தி ஒன்று செஞ்சுருவோம். அதே மாதிரி தான் பெட்டையும் வந்து உடச்சிடும் கைஸ். அங்கே பிக்கப் பண்ண முடியுமா? முடியாது. ஆமாண்டா, இங்கே மோட்ரு பிஸ்டல் வேறு இருக்கோ. ஓகே, இது இந்த எடுத்துடலாம். அப்புறம் கடைசி இந்த இது
இப்போ பார்த்தீங்கன்னா மற்றதை கிராஃப்ட் பண்ணிடுவோம். என்னது, ஒரு மோட்ரு பிஸ்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டுங்கடா. பெட்டுங்கடா, இந்த இங்கே இருக்கு. பெட் ஒன்று கிராஃப்ட் பண்ணிடுவோம். என்ன ஸ்மித்தி இது என்ன வச்சுப்போம். ஸோ ஸ்மித்தி பார்த்திங்கன்னா இப்படி வச்சிடலாம். என்னடா வைக்க முடியல இப்படி. இதுக்கு வந்து நிறைய இடம் வேணும் போல கைஸ். ஓகே, இப்படி வச்சுருக்க கிட்டே ஏன் இவ்வளோ இடம்லாம் விட்டு வச்சுருக்குன்னு தெரியல. எடுத்து கரெக்டாக இங்கேருந்து இவ்வளோ கேப்னா ஓகே அவ்வளோதான். நான் பெட்டு எங்கே போடுறது? பெட் இந்த இப்படி போட்டுப்போமா? அந்த இங்கிட்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லையே, இங்கேனாக்குள்ளே ஸ்பான் ஆகிறோன்னா இங்கேயும் போட முடியாது. இங்கனே வேணாம், அப்போ இங்கனே போட்டுப்போமா? இங்கனே போட்டுப்போங்க சரிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே அவ்வளோ தூங்கிடுவோம். தூங்குடா. ஸோ இருங்க கைஸ் வரேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட குக்கிங் பாட் எடுத்து நம்ம இங்கே வச்சாச்சு. ஸோ கேம்ப் ஃபயர் அப்படியே வச்சுட்டோம். இப்படின்னா பெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருக்கோம், மோட்டார் பிஸ்டல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் இருக்குது. இன்னொரு ஃபோர்ஜ் ஒன்று இங்கனுக்குள்ளே வைக்கலாம் கைஸ், அங்கே இடம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இது வச்சுருக்கேன். என்னது, ஐயோ இது டக்குனு ஆகலே, ப்ரிசர்வேஷன் பின்னு. ஆமாம், ஸோ ப்ரிசர்வேஷன் பின் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நம்மளோட பேஸ் வந்து ரெடி. ஸோ இனி செய்கிறெல்லாம் இங்கே கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேய்ச்சல் தான் கட்டிக்கும், ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பை, see you guys, bye.